ஏன் மக்கள் நிறைய பேர் வந்து சோலோ பிஸ்னஸ்லேருந்து ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்கிட்ட 2 பிராண்ட் இருக்குது. ஆப்ஷன் ஏல இருக்க பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மார்க்கெட்டில் நியூவாக ஒரு ரிலீஸ் ஆன ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஆப்ஷன் பியில் இருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே மார்க்கெட்டில் சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இது ரெண்டுத்தில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ப்ராடக்ட் பியை கொடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அதாவது பிராண்டான ஒரு ப்ராடக்டை கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பிராண்டான ப்ராடக்டை ஏன் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா என்னங்க சொல்கிறீங்க, பிராண்டுங்க அது அப்படின்னு சொல்வீங்க. இந்த பிராண்டுன்ற வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா இவ்வளோ வருஷம் அந்த கம்பெனியோட நீங்களும் அந்த கம்பெனியும் ட்ராவல் பண்ண அந்த பாத் தான் காமிக்குது. அங்கே நீங்கள் வாங்கின ஒரு பொருளுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எவ்வளோ குவாலிட்டியை கொடுத்துருக்கு அதுதான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஆனால் ஏன் இந்த ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணல அப்படின்னா இன்னும் அந்த ப்ராடக்ட்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணலை, இன்னும் அந்த ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு தெரியல. இந்த காரணத்தால தான் நிறைய பேர் வந்து சோலோ பிஸ்னஸை எடுக்க பயப்படுறாங்க. ஏன் சோலோ பிஸ்னஸை எடுக்க பயப்படுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக என்ன எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்வீட் ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்வீட் ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல நான் பிராண்டுக்கான நேம் வைக்கிறேன். என் பேரோட ஒரு நேமை சேர்த்துக்கிறேன், ஸ்ரீ ஸ்வீட்ஸ் அப்படின்னு நான் வைக்கிறேன். அப்படின்னா இந்த ஸ்ரீ ஸ்வீட்ஸை நான் பிராண்டை வச்சுட்டு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கான ரெசிபி, அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கான பர்ச்சேஸ், ஆளுங்க, இது எல்லாத்தையும் போட்டு நான் ரெடி பண்ணி கடையை செட்டப் பண்ணிட்டேன். ஏன்னா என்கிட்ட அதுக்கான ஒரு கேபிட்டல் இருந்துச்சு. நான் ரெடி பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிஸ்னஸை நான் ஒரு லொக்கேஷனில் போயிட்டு வைக்க போகிறேன். இப்போ அந்த லொக்கேஷனில் நான் அந்த சிஸ்டமையும் வச்சுட்டேன். இந்த பிஸ்னஸும் ரன் பண்ணுறதுக்கான ஆளுங்க, எக்யூப்மெண்ட்டு, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் போட்டு அங்கே நான் வச்சுருக்கேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரையல் வந்து நான் பண்ணி பார்க்குறேன். இப்போ அந்த பிஸ்னஸ் அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் அந்த இடத்த தாண்டி போகிறீங்க. இந்த 10 பேர் அந்த இடத்த தாண்டி போகும்போது கடை புதுசாக இருக்குன்னு பார்ப்பீங்க. இந்த கடையில் என்னென்ன இருக்குன்றத பார்ப்பீங்க. அதுக்கு பக்கத்துலேயே வேற ஒரு பெரிய பிராண்ட் உள்ள கடை இருந்துச்சு அப்படின்னா மெஜாரிட்டியாக எங்கே போவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிராண்ட் உள்ள கடைக்கு தான் போவீங்க. ஏன் இங்கே வர மாட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர்றதுக்கு உங்களுக்கான ஒரு தயக்கம் என்னன்னா இங்கே குவாலிட்டி எப்படி இருக்கும், இங்கே சர்வீஸ் எப்படி இருக்கும், இங்கே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இது சோலோ பிஸ்னஸ். ஆனால் இதுவே ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நானே வந்து இந்த ஸ்ரீ ஸ்வீட்ஸ்ன்னு ஒன்று ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா, இந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிட்டோ இல்லை இந்த ஐடியாவை எனக்கு வேண்டாம், இதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு செக்யூரான ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உடனே நான் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசியை போய் அப்ரோச் பண்ணி ஒரு பிராண்ட் உள்ள ஒரு கம்பெனியை வந்து நான் ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்துப்பேன். ஸோ அதுக்கான இன்கேஸ் நான் எடுக்கிற ஒரு பிராண்ட் வந்து ரொம்ப பெரிய பிராண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான எல்லா முதலீடுமே வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கம்மியான செலவில் பண்ணுற ஃப்ரான்ச்சைசியும் இருக்குது. இதுவே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக 40 lakhs 50 lakhs பண்ணுற ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்மே இருக்குது. ஸோ நான் வந்து என்னுடைய இன்கம் பொறுத்தோ இல்லை என்னுடைய அசெட் பொறுத்தோ வந்து நான் வந்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு 40 lakhs இருக்குது. நான் வந்து ஒரு நல்ல பிராண்ட் உள்ள ஒரு ஃப்ரான்ச்சைசியை எடுத்து ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஃப்ரான்ச்சைசியை நான் அப்ரோச் பண்ணி அவங்க கிட்டேருந்து அந்த லைசன்ஸ் வாங்கிட்டு நான் வந்து ஒரு லொக்கேஷனில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அந்த ஃப்ரான்ச்சைசியோட ஓனர் தான் இப்போ நான். ஸோ எனக்கு இப்போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஸ்ரீ ஸ்வீட்ஸ்ன்னு ஒன்று ஆரம்பித்ததுக்கும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கான டைம் வந்து எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர்ஸ் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும். 1 வருஷம் ஆகலாம், ரொம்ப ஒரு 3-4 வருஷம் ஆகலாம். ரொம்ப அந்த பேர் வந்து கொண்டு வரத்துக்கான நேரம் வந்து அதிகமாகும். அதுவே நான் ரொம்பவே பாப்புலரான ஒரு பிராண்டை வந்து நான் வாங்கி நான் கடை போடும்போது எனக்கு மக்களோடைய கஸ்டமரோடைய இன்ட்ராக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஆஹா, இந்த கடையா ஏற்கனவே அந்த லொக்கேஷனில் இருந்துச்சு, இந்த லொக்கேஷன்லேயும் ஆரம்பிச்சிட்டாங்களா, அப்போ இனிமேல் இங்கே நமக்கு வீட்டு பக்கத்துலேயே ஈஸியாகவும் இருக்குது, இனிமேல் நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி டெவலப் ஆகுது.
இந்த ஃப்ரான்ச்சைசிஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோ ரிஸ்க். இதுவே நீங்கள் ஒரு நியூவாக ஒரு ஷாப்போ இல்லை நியூவாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லாமே ஐடியாஸ்லேருந்து ப்ரொசீஜர்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது செட் ஆகுமா, இது செட் ஆகாதா, இது பண்ணலாமா, இது வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஒன்று செட் ஆகுமான்றது போட்டு பார்த்துட்டு மக்கள் வராங்களா இல்லையான்றதை பார்த்துட்டு அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், லோகோஸ் மாற்றுற மாதிரி இருக்கும், டிசைன்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும், இன்டீரியர்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப வருஷம் கூட ஆகலாம். சில டைம் நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கிளிக் ஆகலாம். ஸோ செகண்ட் வந்து அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். பிஸ்னஸ் அசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு பில்லர் ஆஃப் தி கம்பெனின்னு சொல்லலாம். இப்போ நான் தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என் ஃபேமிலியில் யாருமே பிஸ்னஸ் சைடு இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸோ சப்ளைஸோ எங்கே வாங்கணும், என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்ன ஃபார்மெட்ஸ் இருக்குது, என்னென்ன பிஸ்னஸ் ஃபார்மெட்ஸ் இருக்குது, அலைன்மெண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே நான் செக் பண்ணி தான் வாங்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஈஸியாக யாருமே சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. பட் இதுவே நான் ஒரு பிராண்டை வந்து ஃப்ரான்ச்சைஸியாக எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிராண்டோடைய ஹெட்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அசிஸ்டன்ஸும் ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் கட்டாக கொடுத்துருவார். ஸோ இது செகண்ட் அட்வான்டேஜ். தேர்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வந்து பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக சொன்ன மாதிரி ஸ்ரீ ஸ்வீட்ஸ்ன்னு நான் வச்ச கம்பெனி வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ரொம்பவே நார்மலான அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு பேப்பர் பேம்ப்ளெட் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதோ இல்லை போஸ்டர் பண்ணுறதோ இல்லை சின்னதாக ஒரு பேனர் ஃபிக்ஸ் பண்ணுறதுனாலாம் இதெல்லாம் வந்து சின்ன அட்வர்டைஸ்மெண்ட். இது வந்து கொஞ்சம் மக்களுக்கு போய் சேரும். இதுவே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்டை நான் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஏற்கனவே வந்து ரொம்பவே ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இல்லை ஆல் ஓவர் தி பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த பிராண்டை பற்றி எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் பெரிய அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு தேவைப்படாது. இதுதான் தேர்ட் அட்வான்டேஜ். ஃபோர்த் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லோவரான ஒரு ஃபெயிலியர் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டப்டாக கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட மொத்த லிஸ்ட்டுமே உங்களுக்கு ஒரு பேம்ப்ளெட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு ட்ரைனிங் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி உங்ககிட்ட மொத்தமாக அந்த கம்பெனியை கொடுக்குற மாதிரி தான் அர்த்தம். பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் எண்ட் டு எண்ட்லேருந்து கலர் சூஸ் பண்ணுறதுலேருந்து நீங்கள் என்ன ஃபர்னிச்சர் அங்கே போடணுன்ற வரைக்கும் இன்ச் பை இன்ச் வந்து எல்லாமே கைடன்ஸோடு பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு சேஃபர் ஜோனில் இருக்க மாதிரி இருக்கும். அப்படின்னா ஒரு பையிங் பவர். இப்போ நான் ஒரு சின்ன கம்பெனி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் போய் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட் உள்ள ஒரு இடத்துல இருந்து எனக்கு இப்போ வந்து சப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நான் வாங்குற முதலீடு போடுற பொருளுமே வந்து கம்மி தான். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் எனக்கு டிஸ்கவுண்ட்மே இருக்கும். இன்னொன்று நான் மார்க்கெட்டுக்கே புதுசு. ஸோ அதுக்கேற்ற விலையுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜாஸ்தியாக இருக்கும். நான் இனிஷியலாக வந்து ஒரு சோலோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுவே நான் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸிலேருந்து எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே வந்து எனக்கு பையிங் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து ஹோலாக வாங்குவோம். ரொம்ப ஹோல்சேலாக வாங்கும்போது எனக்கு டிஸ்கவுண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா விதத்துலையுமே எனக்கு வந்து இது ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். டோவாக நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணாமல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஒரு பிஸ்னஸில் பண்ணாமல் நம்ம ஈஸியாக ஒரு சேஃபர் ஜோனில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து நல்ல ரெவென்யூவும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். எந்த ஒரு பர்சன்கிட்டையும் நீங்கள் ஒரு அப்ரூவலோ எந்த ஒரு பர்சன்ட்டையும் நீங்கள் கால் பண்ணியோ இல்லை ஒரு மெயில் அனுப்பியோ நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் வாங்க தேவையில்லை, சைன் பண்ண தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வேணுன்றதை ஆட் பண்ணிக்கலாம், வேணான்றதை விட்டுடலாம். பிகாஸ் அது உங்களுடைய சோலோ ஓன் பிஸ்னஸ். பட் இதுவே வந்து ஃப்ரான்ச்சைசி எடுத்து நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அவங்க சொல்கிற ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த கலர் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபுட்ஸை மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா அந்த ஃபுட்ஸை மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதை தவிர்த்து நீங்கள் ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினச்சிங்கனாலும் அதை நீங்கள் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த ரூல்ஸில் வந்து இது கவர் ஆகிருக்காது. அவங்க சொல்கிற விஷயம் மட்டும்தான் நீங்கள் கொண்டு வந்து அந்த லொக்கேஷனில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு சின்ன ஆட் கூட வந்து எதுவுமே பண்ண முடியாது. இது மட்டும்தான் இதோடைய மேஜரான டிஸ்அட்வான்டேஜஸ். அவங்க
அவங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்மிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான். இட் டசன்ட் மீன் தட் அவங்க மேலே இவங்க கீழே அப்படின்ற அர்த்தமாக வராது. யூஆர் தி பாஸ் ஃபார் யோர் லொக்கேஷன். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் தான் பாஸ். பட் இருந்தாலுமே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த கலர், எக்யூப்மெண்ட், இந்த லோகோஸ், இல்லை இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இந்த நியூவாக லான்ச் பண்ணக்கூடாது, எதுவுமே இங்கே பழசாக இருக்க ரன் ஆகிட்டு இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் பண்ணணும், இதெல்லாம் வைக்கிறது எதுக்கு அப்படின்னா டு மெயின்டைன் தி யூனிஃபார்மிட்டி அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. இந்த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வச்சு நீங்கள் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லை சோலோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, எப்போவுமே ஒரு பிஸ்னஸ்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களையே செல்ஃப் எவால்வேட் பண்ணிக்கணும். உங்களுடைய லிமிட்ஸ் என்ன, உங்களால் எவ்வளோ இன்கம் எடுத்துகிட்டு வர முடியும், உங்களால் எவ்வளோ வந்து ரொட்டேஷனில் இது பண்ண முடியும், உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, உங்களால் எவ்வளோ அமௌண்ட் வந்து கேபிட்டலாக போட முடியும், இதெல்லாமே நீங்கள் வந்து உங்களை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தான் எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே இறங்கணும். வெதர் வந்து ஒரு சோலோ பிஸ்னஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கட்டும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பிராண்ட் வந்து நீங்கள் எடுக்கிற பிராண்டோட அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களால் அஃபோர்ட் பண்ணி எடுக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸை நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் இதுக்குள்ளே இறங்கணும். பிஸ்னஸ்குள்ளே இறங்கினா மட்டும்தான் கண்டிப்பாக இதில் என்ன வந்து பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஐடியா வரும். எது நமக்கு ரொம்ப அகலக்காலாக இருக்கோ, எந்த லிமிட் நம்ம போக முடியாது, கம்மியான ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்மே இருக்குது. லைக் 10 lakhs 5 lakhsலேருந்து 6 lakhs பண்ணுற பிஸ்னஸ்மே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய ஐடியாலேயோ உங்கள் கேலண்டர்லேயே என்ன வச்சுருக்கீங்களோ அதுபடி தான் இது ரன் ஆகும். அண்ட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி நீங்கள் ப்ராப்பராக பண்ணி ரன் பண்ணி கரெக்டான லொக்கேஷன் பிளேஸ்லேருந்து கரெக்டாக எல்லாமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு வின் டு வின் பிஸ்னஸாக அமைஞ்சு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் இந்த பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் இறங்க முடியும். ஸோ உங்களுக்கு எது கரெக்டான பிஸ்னஸ், சோலோ பிஸ்னஸா இல்லை ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸா அப்படின்றத நீங்கள் மட்டும்தான் சூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எந்த டாபிக் பேசணுன்றதையும் சொல்லுங்கள். பாய்.